நக்கீரன் கோபால்ன்ற ஒரு பத்திரிகையாளர், நான் ஆமா ஆமா ஒரு காணொளி ம், பார்த்தேன். வெட்டணும் அப்படின்றாரு விஜய, அந்த ம், கரூர் நிகழ்ச்சிக்கு பிறகு. ஆக இவர்களெல்லாம் வன்முறையை தூண்டுவார்கள், வன்மத்தை பரப்புவார்கள். ஆனா அவங்க மேல எல்லாம் ஒரு வழக்கும் காவல்துறை போடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் வந்து பாதுகாப்பா இருக்காங்க. திமுகவினுடைய பாதுகாப்புல, ஆட்சியின் பாதுகாப்புல இருக்கிறதால என்ன வேணா பேசலாம் விஜயை பத்தி, பத்திரிகையாளர் என்ற போர்வை போட்டுக்கிட்டு. அதனால இது வந்துங்க, சாதாரணமான மக்கள் ஏன் விஜய் வந்து கரூருக்கு போக முடியல, கரூர்ல நேரில் போய் அவங்க வீடுகள்ல அந்த ஆட்களை சந்திச்சு இரங்கல் தெரிவிக்க முடியல. மத்தவங்க எல்லாம் ம், போனாங்களே, இவர் ஏன் போலன்னா, மத்தவங்களும் விஜயும் ஒண்ணும் இல்ல. நான் ஒரு சின்ன புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்ப விஜய் நம்மள மாதிரி மவுண்ட் ரோட்ல இருக்கிற ஒரு நல்ல ஹோட்டல்ல போய் உட்காந்து காபி சாப்பிடணும், டிஃபன் சாப்பிடணும்னு போய் சாப்பிட முடியுமாங்க? முடியாது முடியாது, வாய்ப்பு இல்லை. முடியாது. ஏன்? போக வேண்டியது ம். தானே. எல்லாரும் தான் போறாங்க. போனா எல்லாரும் பைசா இருந்தா வந்துடுறாங்க. போதாது. அவரு பிரிசனர் ம், ஆஃப் செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ். அதனால வந்து சில விஷயங்கள் வந்து ஜனங்க புரிஞ்சுதான் இருக்காங்க. ஆனா திமுகவினர் வந்து பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் ம். வந்து எடுபட போறது இல்லைங்க. இன்னைக்கு வந்து பாருங்க, இந்த அம்மா 20 லட்சம் திருப்பி அனுப்பிச்சாங்கன்றத சன் டிவியும், கலைஞர் டிவியும், திமுக சன் நியூஸ் மட்டும் ஊடகங்களும் வருது. ம், பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் செய்தி வருது, 30 லட்சம் கொடுக்கறேன்னு சொல்லி. அப்ப எனக்கு என்ன தோணுது, ஓ 30 லட்சம் வாங்குறதுக்காக 20 லட்சத்தை திருப்பி, நான் அது உண்மைன்னு நினைக்கல. ஆனா நினைக்க தோணுதா இல்லையா? 10 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குத, ஆளுங்கட்சி ஆதரவு ம். கொடுக்குத, பாதுகாப்பா இருக்குமலாம. அப்ப இது மாதிரி இனத்தனமான காரியங்கள்ல திமுகவினர் ஈடுபட்டு இருப்பது என்பது அவங்களுடைய அச்சத்தையும் பயத்தையும் தான் காட்டுது.